நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி எல்லாருக்கும் இலவசமாக சட்ட உதவி கிடைக்குதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஹுசைனரா கட்டூன் அப்படிங்கிற ஒரு பொதுநல அமைப்பு 1987 காலகட்டங்களில் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு தான் காரணம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா 47 சுதந்திரமாகி கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் அனைவருக்குமான நீதி என்பது இல்லை. பணம் படைத்தவர்கள், படித்தவர்கள், பெரிய செல்வாக்கு உள்ளவர்கள் நீதிமன்றத்தை அணுகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு தான் இருந்தது. அப்போ நிறைய ஜெயில் கைதிகள் என்ன செஞ்சாங்கன்னா தண்டனை காலத்தை தாண்டி ஜெயிலில் கிடக்கிறாங்க. பல்வேறு ஜெயில்களில் போய் இந்த ஹுசைனரா கட்டூன் பொதுநல அமைப்பு போய் பார்க்குறாங்க. தண்டனை கொடுத்தாலே எனக்கு 6 மாதம் தான் சார் கொடுப்பாங்க, ஆனால் நான் 1 வருஷமாக உள்ளே இருக்கேன். தண்டனை கொடுத்தாலே எனக்கு 1 மாதம் தான் கொடுப்பாங்க, ஆனால் நான் 3 மாதம் உள்ளே இருக்கேன். என்ன காரணம்? வழக்கறிஞர் வச்சு வழக்காட முடியலை, வழக்கிடுவதற்கோ வழக்காடுவதற்கோ நிதி இல்லை. இப்போ நிதி இல்லைன்னா நீதியை பெற முடியாதா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் வரையில் தான் அவங்க உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி ஆர்டிகிள் 32 அந்த கான்ஸ்டியூஷன், சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 கீழாக அவங்க போய் வழக்கிட்டு நீதி என்பதும் உரிமைதான், அரசியல் சட்ட உரிமைதான், இலவச சட்ட உரிமையும் அரசியல் சட்டப்படி உரிமையாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி போராடி நீண்ட நெடிய விவாதங்களுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டு சில கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி இலவசமாக சட்ட உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எங்கு பார்த்தாலும் இலவச சட்ட சேவைங்கிறது நிறைய இருக்குது. இன்றைக்கி நீதிமன்றத்தை நாடகங்கிறதுலாம் ரொம்ப எளிது. ஒரு காலத்துலலாம் நீங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பாக தான் இருக்கும். நாங்களே பார்க்குறோம்ல, இப்போ பழைய தீர்ப்புகள்லாம் கொண்டாந்து எங்கள்கிட்ட காட்டுவாங்க கிளைண்ட்ஸு. படித்து பார்த்தா தோன்றா தரப்பு தீர்ப்பு தான் கிட்டத்தட்ட 80%. காரணம், அந்த காலத்தில் யாருக்காவது நோட்டீஸ் அனுப்புனா கூட அந்த நோட்டீஸை வாங்கிட்டு படிக்கிறது கூட ஆளுக்கு தெரியாது, கோர்ட்டு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது, யாரை போய் சந்திக்கணும்னு தெரியாது. அந்த மாதிரியான காலகட்டங்களில் பிரதிவாதிகளாக யாரை நம்ம வழக்கில் சேர்க்குறோமோ அவங்க நீதிமன்றத்துக்கே வர்றதாமலே வாதிக்கு தீர்ப்பானக்கூடிய சூழ்நிலைகள் தான். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு சின்ன நோட்டீஸ் வந்தால் கூட 100 வழக்கறிஞர்களை கன்சல்ட் பண்ணக்கூடிய நிலைக்கு சட்டம் நம்மை வழிவகை செய்திருக்கிறது. நீதிமன்றங்களினுடைய அந்த இலவச சட்ட உதவியும் வழிவகை செய்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்குற பொழுது இலவச சட்ட சேவை சட்டம் வர்றதுக்கு இந்த ஹுசைனரா கட்டூன் வெர்சஸ் பீகார் மாநில அரசினுடைய ஹோம் செக்ரட்டரி, உள்துறை செயலாளருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் போட்ட அந்த வழக்கை நிச்சயமாக எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க. அதன் அடிப்படையில் வந்தது தான். இப்போ அவங்க இந்த பொதுநல அமைப்பு போய் சுப்ரீம் கோர்ட்டை நாடலை அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதிரியான இலவச சட்ட உதவி என்பது கொஞ்சம் காலம் கடந்து வந்திருக்கலாம். அதனால் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.